இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம வால்பாறை டூரிசம் பிளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வால்பாறை வர மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கைடாக இருக்கும். வால்பாறையில் சுற்றி பார்க்க என்னென்ன பிளேஸ் இருக்குது, எவ்வளோ நாள் தங்கலாம், எவ்வளோ பட்ஜெட் ஆகும், வால்பாறையில் எங்கே தங்கலாம், என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட் சுற்றி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணலான்ற எல்லா தகவலும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டிஜிட்டலாக சுற்றி காமிக்கிறேன். வெல்கம் பேக் டிவி விளாக். காலையில் நம்ம ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லோக்கல் சைட் சீனிங்க்கு கிளம்பிட்டோம். வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு கேரளா பார்டரில் அமைஞ்சிருக்க ஒரு தேயிலை தோட்டங்கள் நிறைஞ்ச ஒரு அழகான ஒரு இடம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, செவன்த் ஹெவன் சொல்கிறாங்க. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம்தான் வால்பாறை. வால்பாறை சின்ன டவுன் தான். இங்கே வந்து தங்குறதுக்கு வந்து ஹோட்டல் வந்து 1-2 தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து ஹோம் ஸ்டே தான். இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம். சபரி மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோம்லேயே வந்து நடத்துகிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு. இங்கே வீக்கெண்டில் தான் வந்து சுற்றுலா பயணிகள் நிறையா வர்றாங்க. வீக்டேஸில் வந்து கம்மியாக தான் வர்றாங்க. இதுதான் வந்து காந்திச்சில பஸ் ஸ்டாண்டு. இந்த இடத்துல தான் நாங்கள் காலைல வந்து இறங்கணும். இங்கே பிரதான தொழிலே வந்து உங்களுக்கு தேயிலை தான். 900 குடும்பங்களுக்கு மேலே வந்து இங்கே தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க. வால்பாறை வனவிலங்குகள் அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு பிளேஸு. குறிப்பாக இங்கே யானைகள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அடர்ந்த காட்டு பகுதியில். இப்போ நம்ம கிராஸ் பண்ணுற இடம் வந்து பழைய டீ ஃபேக்ட்ரி. இப்போ இது யூஸில் இல்லை. இதுக்குள்ளே வந்து சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதா டிரைவர் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. காலையில் போக போகிற முதல் பிளேஸ் வந்து பாலாஜி டெம்பிள். இது வால்பாறையில் ஃபேமஸான ஒரு டெம்பிள். இது தனியாருக்கு சொந்தமானது. பாலாஜி டெம்பிள் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. இது கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்னால் பஸ் இருக்குது. பஸ்ஸுக்கு டைமிங்க்கு தான் இருக்குது. இறங்கி நம்ம ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். போகிற வழியில் வந்து சின்ன சின்ன ஓடைகள் மாதிரியெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு இடம். ஸோ நாங்கள் அங்கங்கே நிறுத்தி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தோம். இந்த ரோட்டில் தான் இப்போ நம்ம பாலாஜி டெம்பிள் போகணும். இந்த ரோடு வந்து தனியாருக்கு சொந்தமானது. அவ்வளோ ஒன்றும் மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஒரு குண்டும் குழியுமாக தான் இருக்குது. ஆட்டோ அப்படி தான் ஆடி ஆடி தான் போயிட்டுருக்கு. வண்டி இதுக்கப்புறம் போகாத ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு இதுலேருந்து நம்ம 1 கிலோமீட்டர் உள்ள நடந்து தான் கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது. அரை கிலோமீட்டர் சொன்னாங்க. 1/2 கிலோமீட்டர் 250 மீட்டர். இங்கே கேமரா நாட் அலோடு. ஸோ உள்ள கோயிலில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. கோயில் சரௌண்டிங்லேயும் ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது, வீடியோஸ் எடுக்க முடியாது. கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்து தான் நான் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். சாமி தரிசனம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து போக போகிற இடம் வந்து வெள்ளமலை டனல்.
டனல், வெள்ளை மலை டனல். இது என்ன தண்ணி வருமா? ஓஹோ, தண்ணி வரும். இப்போ நம்ம வெள்ளமலை டனல் வந்துட்டோம். இது பார்க்கிங் ஏரியா. இங்கே வண்டியை நிறுத்திட்டு உள்ளே நடந்து போகணும். இங்கே என்ட்ரி ஃபீஸ், பார்க்கிங் ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது. பார்க்கலாம்ல, ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம டனல் பக்கத்தில் வந்துட்டோம். ஆஃப் சீசன்றனால இங்கே தண்ணி கம்மியாக இருந்துச்சு, அதனால் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ அதனால் வந்து அனுமதி இல்லை உள்ளே பார்க்குறதுக்கு. இங்கே பக்கத்தில் போய் பார்க்குறதுக்கு அனுமதி கிடையாது, போர்டு வச்சுருக்காங்க. ஸோ நான் தூரத்துலேருந்தே பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே, இப்போ கட் பண்ணி பார்ப்போம். இந்த பக்கம் வந்து ஆஹா, அவங்க எப்படி எடுக்கிறாங்க பாரு. அது கட் பண்ணுறது உள்ளே விழுந்துக்கிறோமா? ஓ, அதில் அதுக்குள்ளே இருந்துக்கிறான். ஓகே ஓகே. டனலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து தேயிலை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் பேசிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். அவங்க நல்லா பேசுனாங்க எல்லாருமே. இப்போ பேச்சு கொடுக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அவங்க அரியலூர் பக்கத்தில் இருக்கவங்க, அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு நைப்பை கொடுத்து கட் பண்ண சொன்னாங்க. நானும் கட் பண்ணி பார்த்தேன். அடுத்து நம்ம போக போகிற பிளேஸ் வந்து சின்ன கல்லாறு. சின்ன கல்லாறு போகிறதுக்கு இங்கே தான் வந்து என்ட்ரி ஃபீஸ் வாங்கணும். என்ட்ரி ஃபீஸ் வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது வனத்துறைக்கு சொந்தமான பிளேஸு. நம்ம பஸ்ஸில் வர்றதா இருந்தால் இங்கே தான் இறங்கணும். இது சின்ன கல்லார் டேமு. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து தான் உள்ளே போகணும். இப்போ ஒர்க் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இங்கேயும் வந்து அலௌடு கிடையாது. சின்ன கல்லார் பற்றி வந்து நான் ஒரு முழு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பாருங்கள். இது ஒரு வால்பாறையில் ஒரு முக்கியமான பிளேஸ் இந்த சின்ன கல்லார் ஃபால்ஸு. இது பார்க்கிங் ஏரியா. இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்து ஒத்தையடி பாதையில் நடந்து தான் நம்ம ஃபால்ஸ் பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கும். பார்க்கிங்க்கு வந்து ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது. ஃபால்ஸ்லேருந்து விழுகிற தண்ணி வந்து அங்கங்கே ஓட மாதிரி பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கு. இதை தாண்டி போகும்போது ஒரு ஹோட்டல் இருக்குது. நம்ம சாப்பிட்றதுனா இங்கே சாப்பிட்டுக்கலாம். இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வால்பாறை போகிற மாதிரி தான் இருக்கும். வாங்க அப்படியே ஃபால்ஸ் பக்கத்தில் போகலாம். இதுதான் அந்த ஹோட்டலு. இங்கேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தா ஃபால்ஸ் தெரியுது. இப்போ நம்ம இந்த சைடு வந்து ஒரு தொங்கு பாலம் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஃபால்ஸ் பக்கத்தில் போகலாம்.
இந்த தொங்கு பாலம் எதுக்காக அமைச்சிருக்காங்கன்னா, இதிலேருந்து லாஸ்ட்டில் ஒரு வே மாதிரி இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு மேலே அந்த டாப் வியூ வந்து பார்க்குறதுக்காக அமைச்சிருக்காங்க. இப்போ இதில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அலௌடு கிடையாது. நம்ம ஃபால்ஸ் பக்கத்தில் போய் தான் பார்க்க முடியும். ஃபால்ஸில் வந்து தண்ணி பட்டு பட்டு பாறையெல்லாம் வழுக்குது, பார்த்து கவனமாக போங்க. இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நீங்களும் குடிச்சு பாருங்கள். இங்கே வெதர் கண்டிஷன் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தீங்க கையோட ஒரு கொடை கொண்டுட்டு வந்துடுங்க. நம்ம அடுத்து போக போகிற வியூ பாயிண்ட் வந்து நல்லமுடி வியூ பாயிண்ட்டு. இப்போ நம்ம எந்த வழியில் போயிட்டுருக்கோம்னா, கல்லாறு சோலையாறு எஸ்டேட் வழியில் போயிட்டுருக்கோம். இது வந்து வேர்ல்டுலே ஃபஸ்ட் டைம் வந்து ஐஎஸ்ஓ தரம் பெற்றிருக்கு இந்த டீ எஸ்டேட்டு. சின்ன கல்லாறுலேருந்து நல்லமுடி பூஞ்சோலை போகணுன்னா வால்பாறை போய் தான் வரணும். அங்கே இவர் வந்து ஷார்ட்கட் ரூட்டில் கூட்டிகிட்டு போனார். அது கொஞ்சம் த்ரில்லிங் அனுபவமாக இருந்துச்சு, அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு இருந்துச்சு. போகும்போதே சின்ன சின்ன கிராமங்கள், கோயில் இது எல்லாமே இருந்துச்சு. போகும்போது அந்த எஸ்டேட்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் டிக்கெட் வாங்க வேண்டாம், ஏன்னா நம்ம சின்ன கலர்லேயே டிக்கெட் வாங்கியிருக்கோம்ல, அதையே காமிச்சிக்கலாம், அதுவே இங்கே எலிஜிபிள் தான். நாங்கள் வந்து இறங்கவும் மழை ஸ்டார்ட் ஆகவும் கரெக்டாக இருந்துச்சு. மழை ரொம்ப பெரிய தூரலாகவே போயிடுச்சு, நடக்க முடியுமா என்னன்னு தெரியல, யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் வேறு வழியில் நடந்து போயிடுவோம், போக போக பார்ப்போம், மழை குறைஞ்சிட்டா போயிடலான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் இந்த பிளேஸுக்கும் கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கும் சின்ன கலாரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடையோடு வாங்க. ஏன்னா நாங்கள் கொடையெல்லாம் எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலும் கொடையை கொண்டு போவோம். கொடையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டோம், ஏன்னா காலையில் அவ்வளோ வெயில் போட்டுச்சு. ஸோ வெதர் கண்டிஷன் மாறிட்டே இருக்கிறதுனால நீங்கள் கையோட கொடையை எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் ட்ரக்கிங் பண்ணி தான் போகணும். நடந்து போக போக கொஞ்சம் கொஞ்சமாக தூறல் குறைய ஆரம்பிச்சிருச்சு. நடந்து போயிட்டே இருக்கும்போது 2 சைடும் தேயிலை எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ 2 சைடும் தேயிலை இது அப்படியே பார்த்துட்டே நடந்து போகும்போது நடக்கிற தூரம் ஒன்றும் தெரியல. இது ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரையும் இருக்கும். வைல்ட் அனிமலோட நடமாட்டம் இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க, உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே மட்டும் இல்லை, வால்பாறையில் எல்லா பிளேஸ்லையுமே அந்த மாதிரி தான். எங்கள் கூட வந்து வண்டியை நிறுத்தினவங்களாம் மழை தூர்றதை பார்த்து அப்படியே ஃபேமிலியாக நின்றுட்டாங்க. நாங்கள் மட்டும் நடந்து போயிட்டே இருந்தோம். அப்புறம் நாங்கள் போகிறத பார்த்து பின்னாடியே எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க.
நம்ம 20 நிமிஷத்துக்கு மேலே ட்ரெக்கிங் பண்ணி வியூ பாயிண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். அதோ அங்கே தெரிகிறதான் வியூ பாயிண்ட்டு. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். இங்கேருந்து தூரமாக பார்க்கும்போது அப்படியே அருவிலாம் நிறையா இருந்துச்சு. அப்படியே ஒயிட் கலரில் வெளியே உருக்கி விட்ட மாதிரி பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு தான். ஸோ நாங்கள் அருவியை பார்க்குறதுக்காக ஜூம் பண்ணோம். அப்போ தான் அங்கே வந்து சின்ன கிராமமே இருக்குது, ட்ரைபிள்ஸ் ஏரியா. அவங்க வந்து நல்லா அப்படியே இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறாங்க. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இங்கே ஒரு வாட்ச் டவர் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேருந்து நம்ம வியூ பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. நம்ம அது மேலே ஏறி நின்று தான் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆப்போசிட்டில் தெரிகிறது வந்து கேரளா சேர்ந்த ஹில்ஸு. அங்கே அப்படியே மழை காலத்தில் வந்தோன்னாக்கா நிறைய ஃபால்ஸ் தெரியும். இப்போயே 1-2 ஃபால்ஸ் தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போதே. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவு ஒரு அமைதியும் அழகும் நிறைஞ்ச ஒரு இடம். பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த வியூ பாயிண்ட்லாம். ஆனால் டைம் ஆகிட்டு இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியில் நாங்கள் நிறைய வித்தியாசமான மான்லாம் பார்த்தோம். ஒரு மான் வந்து மாட்டு சைஸில் பெருசாக இருந்துச்சு. அவர் அதை வந்து ஆட்டோக்கார் கழுத மான் அப்படின்னு சொன்னார். பார்க்க நல்லா இருந்துச்சு. நம்ம அடுத்து வந்திருக்கிற பிளேஸ் வந்து கூழாங்கல் ஆறு. இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது. மேகி, ப்ரெட் ஆம்லேட் எல்லாம் சுட சுட கிடைக்குது. வாங்க உள்ளே இறங்கி ஆறை பார்க்க போகலாம். இந்த ஆறுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்தேன். ஏன்னா நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன். நிறைய தண்ணி ஓடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்த நேரம் இங்கே தண்ணி வந்து அருவி மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. சின்ன ஓடை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது ஆறில். ஸோ இருந்தாலும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இங்கே தண்ணி ரொம்ப கம்மியாக ஓடிட்டு இருக்கு. அதனால் மீன்கள் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியுது. வால்பாறையிலே குளிக்கிறதுக்கு அனுமதி உள்ள ஒரே ஆறு இந்த ஆறு தான். அதுவும் ஒரு சைடு தான். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அதை வந்து தடுத்து வச்சுருக்காங்க. உள்ளே போகக்கூடாது, டேஞ்சரஸ் பிளேஸ்னு. நம்ம ஆற்றுக்கும் இந்த சைடு இறங்கி உள்ளே பார்க்கலாம், குளிக்கவும் செய்யலாம். நம்ம சீசனுக்கு வந்தோம்னா இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்க இடத்துலலாம் ஃபுல்லாக தண்ணி ஓடும். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கல்லே தெரியாது. இப்போ தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஓட மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த கல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அது ஃபுல்லாக யாரோ கொண்டு வந்து அப்படியே கொட்டி வச்ச மாதிரி அந்த கல். அதுக்கு தான் கூழாங்கல் அருவின்னு சொல்கிறாங்க. அந்த கல் கூழாங்கல். இந்த தண்ணி வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கிறிஸ்டல் கிளியராக ஓடிக்கிட்டு இருக்குது. அவ்வளோ ஒரு சுத்தமாக. ஆனால் காலை வச்சோன்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. தண்ணி எனக்கு கொஞ்சமாக ஓடுற மாதிரி தான் இருக்குது. அப்படி இருந்து ஒரு இடத்துல நான் காலை வச்சேன்.
அவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக இழுக்குது அந்த தண்ணி. பாருங்கள், இந்த இடத்துல தான் நான் சொன்னேன் தண்ணி கொஞ்சமாக ஓடுற மாதிரி தானே இருக்குது. ஆசையாக அப்படியே உள்ளே காலை வச்சு அப்படியே உள்ளே இழுக்குது. அவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக ஓடிக்கிட்டு இருக்குது. கொஞ்சமாக ஓடுனாலும் தண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. கிட்ட போய் யாரை பார்க்குறது. வந்ததுக்கு குளிக்க தான் இல்லை, ஃபேஸ் வாஷ் ஆகும் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கை கால் அலம்பிட்டு கிளம்பிட்டோம் இங்கேருந்து. வால்பாறைன்றது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு டவுன் தான் பாருங்கள். ஆனால் இதை சுற்றி தான் நம்ம போகிற அந்த சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு வியூ பாயிண்ட்லேயும் நம்ம சுற்றி சுற்றி தான் போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டே சின்னதாக ஒரு ரூம் டூர் மாதிரி காமிக்கிறோம். உங்களுக்கு வால்பாறை வரதா இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் மேலே போய். இந்த ஹோம் ஸ்டே ஓனர் வந்து ரொம்ப நல்லா கைண்டாக பேசினார். அவர் தான் எங்களுக்கு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. வெளியில் நாங்கள் ஆட்டோ கேட்கும்போது 2500 அந்த மாதிரி சொன்னாங்க. இவர் தான் எங்களுக்கு 1500க்கு அரேஞ்ச் பண்ணி தந்தார். அந்த ஆட்டோ நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க மேலே போய் நம்ம சில ரூம்ஸ் எல்லாம் அங்கே காமிக்கிறேன் இந்த ஹோம் ஸ்டேயில். இது 3 பேர் தங்கக்கூடிய ரூமு. கிங் சைஸ் பெட்டு போட்டிருக்காங்க. இது 2000 இதுக்கு ரெண்டு. இங்கே 24 மணி நேரமும் சுடு தண்ணி வருது. பாத்ரூம்லாம் நல்லாவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது 2 பேர் தங்கக்கூடிய ரூம் தான் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது. அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸு. மற்றபடி பாத்ரூமு எல்லாமே ஒரே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இந்த 2 பேர் தங்கக்கூடிய ரூம் வாடகை வந்து 1500 வாங்குகிறாங்க. இந்த ஹோம் ஸ்டேயோட நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹோம் ஸ்டேயோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்கூல் கிரவுண்டு மாதிரி இருக்குது. இங்கே அது அடிக்கடி யானை நடமாட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. அது எந்த டைமிங்னு தெரியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டூரோட பட்ஜெட் வந்து
திருச்சி டு பொள்ளாச்சி அப் அண்ட் டவுன் வந்து 400 ருபீஸு. பொள்ளாச்சி டு வால்பாறை வந்து அப் அண்ட் டவுன் 128 ருபீஸு. ரூம் வந்து 1500, ஆட்டோ 1500, ஃபுட்டு வந்து 300 ருபீஸு. டோட்டல் வந்து 3828 ருபீஸ்.